ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரியோட டே 7 பூஜை. இன்னைக்கு பூஜையில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சேஞ்ச் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறது எனக்கு புரியுது. நம்ம பெரிய வராகி அம்பாளுக்கு புடவை ரெட் கலர் கட்டியிருந்தேன். 5 days வரைக்கும், அது 5 daysக்கு அப்புறம் வேறு சாரீ நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறைய இடத்துல நம்ம பூஜை பண்ணனால சில பர்சனல் ரீசன்ஸால் 5வது நாள் மாற்ற முடியல. அதனால இன்னைக்கு 7வது நாளான இன்னைக்கு நான் அம்பாளுக்கு புடவை மாற்றி திருவாபரணங்களும் பாதி மாற்றிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆனி மாதத்தில் நடராஜரோட திருத்தேர் உற்சவமானால நடராஜரோட பதக்கத்தை வராகிக்கு சாத்தியிருக்கேன். இன்னைக்கு எந்த வராகிக்கு பூஜைனா சிம்ஹாருட வராகி. சிம்மம்னாலே எல்லா அம்பாள் துர்க்கையா இருக்கட்டும், அந்த மாதிரி பல அம்பாள் சுவாமியோட வாகனமா இருக்கிறது சிம்மம். விலங்குகளுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லுவாங்க சிங்கத்தை. அந்த ராஜா மேலேயே வராகி உட்காந்து வரானா அவ எப்படிப்பட்ட ஒரு மகாராணியா இருப்பா அப்படின்னு நீங்க இது பண்ணிக்கோங்க. இவ கையில பாத்தீங்கன்னா திரிசூலமும், இன்னொரு பக்கம் பிரயோக சக்கரம்ன்ற சக்கரம் இந்த அம்பாலோட கையில இருக்கும். இது அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு சக்கரமா இருக்கு. இன்னொரு கையில பாத்தீங்கன்னா திரிசூலம். இது ரெண்டும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். திருசூலம் சிவபெருமானோடது, சக்கரம் மகாவிஷ்ணுவோடது. அரியும் சிவனுமே அவங்க ஆயுதத்தை கொடுத்துருக்காங்கன்னா இவ எப்படிப்பட்ட ஒரு தேவதையா இருப்பான்னு நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். அபயவரத ஹஸ்தம் வச்சு அந்த சிம்மத்து மேல உட்காந்து, எல்லா கோயிலுமே சிம்ம வாகனம் இருக்கும். மதுரையில எல்லா கோயிலையுமே அந்த சிம்ம வாகனத்துல இவ சிம்ஹாருடவராகிய கம்பீரமா வர்றது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. இந்த அம்பாள் எதுக்கு ஒரு ஆனதுன்னா, நம்ம குழந்தைகள் அவ மேல பாசம் வச்சிருக்கவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவா. ஒரு குழந்தை இது வேணும் அது வேணும் அழுவுறது போது நம்ம அதை கொடுத்துருவோம். நம்ம அப்ப எதுவும் பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த வராகி நம்ம கேட்டோம்னா கொடுத்துருவா. இன்னைக்கு நம்ம குட்டி வராகி அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா இட்லி பூ, இது ஆக்சுவலி விருட்சி பூன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம வழக்கத்துல இட்லி பூன்னு சொல்றோம். இந்த விருட்சி பூ வச்சு வராகிக்கு இன்னைக்கு ஆடை போட்டு, அதுக்கு கான்ட்ராஸ்டா வராகிக்கு உகந்த அரளிப்பூ போட்டு இன்னைக்கான அலங்காரம் பண்ணிருக்கேன். ஓகே, நம்ம நாளைக்கு ஆஷாட நவராத்திரியோட டே 8 பூஜையில பார்க்கலாம். ஓகே, பாய்.